வணக்கம் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தந்தையாகிய கடவுளின் திருவுளத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியவும், அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் தூய்மையாக்கப்படவும், தூய ஆவியினால் இறைமக்களாக தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மையையும் அன்பையும் கொண்டு வாழும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வரும் அருளும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பிறந்திருக்கக்கூடிய இந்த புதிய ஆண்டை ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக தங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று மனிதர்கள் ஒவ்வொருவரும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். அதுவும் குறிப்பாக இந்த முதல் நாளை நாம் எப்படி ஆண்டவரிடத்திலே தஞ்சமடைந்து தங்களை கையளித்து கடவுளுடைய அருளை ஆசிரியரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எல்லா மார்க்கத்தை சார்ந்தவர்களும் அவருடைய வழிபாட்டு தலங்களுக்கு சென்று வழிபாடுகளை நடத்தி இறையருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்கள். பொதுவாக கிறிஸ்தவர்களும் அந்த ஆசீர்வாத கூட்டங்கள், புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆசீர்வாத கூட்டங்களில் கலந்து கொண்டு இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முனைப்போடு செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். அப்படி வழிபாட்டுக்கு தலங்களுக்கு சென்று நாம் ஆண்டுடைய இறையாசிரியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயற்சிப்பது, வழிபாடு செய்வது குற்றமல்ல, அது நியாயமான ஒன்றுதான். ஆனால் அப்படி செல்வதனால் மட்டுமே நாம் இறைவனுடைய ஆசிரியரை பெற்றுக்கொள்ள முடியுமா என்றால் அது நிச்சயமாக அது முழுமையடைய முடியாது. அப்படி என்றால் இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த புதிய ஆண்டு, பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆண்டு நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் நம்முடைய தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் ஆலோசித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதுபோல பல்வேறு மனிதர்கள் இந்த புதிய ஆண்டை தங்களுடைய கேளிக்கைகள், விருந்துகள் மூலமாக, களியாட்டங்களின் மூலமாக பல்வேறு விதங்களிலே கொண்டாடுவதையும், இந்த உலகம் சார்ந்த மனிதர்கள் ஒரு புறத்தில் அப்படி கொண்டாடி கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையாகவே மகிழ்ச்சி அடையத்தக்க, விரும்பத்தக்க ஒரு ஆசீர்வாதத்தை இறைவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக அமைந்திருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு உவமையின் வழியாக நாம் இதை இந்த புதிய ஆண்டை எப்படி அனுபவிக்க வேண்டும், எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். லூக்கா எழுதிய நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உவமையை சொல்லுகின்றார். காய்க்காத அத்திமரம் என்று அந்த உவமை எழுதப்பட்டிருக்கிறது. காய்க்காத அத்திமரம். அங்கே பார்க்கிறோம், தோட்டத்தினுடைய உரிமையாளர் ஒருவர் இருக்கிறார். அவர் ஒரு திராட்சை தோட்டம் வைத்திருக்கிறார். அந்த திராட்சை தோட்டத்திலே அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருக்கிறார். அப்ப 3 ஆண்டுகளாக அது கனி கொடுக்கும் என்று அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த அத்திமரம் கனி கொடுக்கவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளர்களை சொல்லுகிறார், இந்த அத்தி மரத்தை வெட்டிவிடும், இது இடத்தை அடைத்துக் கொண்டிருக்கிறது, கனி கொடுக்கவில்லை, இது பயனற்றதாக இருக்கிறது, என்னை வெட்டிவிடும் என்று சொல்லுகிற பொழுது தோட்ட தொழிலாளர் சொல்லுகிறார், இன்னும் இதை நான் நினைச்சுகிறேன், நன்றாக கொத்தி இதுக்கு எரு விடுகிறேன், நான் பராமரிக்கிறேன், இன்னும் 1 ஆண்டு பொறுத்து பார்ப்போம், அது கனி கொடுத்தால் சரி, இல்லை என்றால் அதை வெட்டி விடலாம் என்று தோட்ட தொழிலாளர் அந்த உரிமையாளரிடத்திலே அந்த அத்தி மரத்திற்காக பரிந்து பேசுவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. முதலாவது நாம் பார்க்கிறோம், தோட்டத்தினுடைய அந்த உரிமையாளர் யார் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய தந்தையும் உங்களுடைய என்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய கடவுளை குறிக்கிறது. தந்தை கடவுளை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தை தான் தோட்டத்தினுடைய உரிமையாளர். அடுத்து நாம் பார்க்கிறோம், அந்த திராட்சை தோட்டம் என்பது என்ன என்று பார்க்கிற பொழுது, திராட்சை தோட்டம் என்பது என்ன என்றால், ஏசாயா இறைவாக்கின புத்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தையை வாசிக்கிறோம். இஸ்ரேல் வீட்டாரே ஆண்டவருடைய திராட்சை தோட்டம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இஸ்ரேல் மக்கள் கடவுளுடைய திராட்சை தோட்டமாக இருக்கிறார்கள். இந்த இஸ்ரேல் மக்களைத்தான் கடவுள் விசேஷித்த விதமாக அவர் தன்னுடைய சொந்த மக்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்திற்கு முன்பே கடவுள்
தேர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இணை சட்டம் 7ஆம் அதிகாரம் 6வது வார்த்தையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் நீங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் நீங்கள். மண்ணில் உள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். மண்ணில் உள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே கடவுள் தம் சொந்த மக்களினமாக தேர்ந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம கடவுளால் விசேஷமாக தேர்ந்து கொள்ளப்பட்ட அந்த இஸ்ரேல் குடும்பத்தார், இஸ்ரேல் இனத்தை சார்ந்த மக்கள் கடவுளுடைய திராட்சை தோட்டமாக இருக்கிறார்கள். அப்படி கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட அந்த திராட்சை தோட்டத்திலே அடுத்து நம்ம பார்க்கிறோம், அந்த திராட்சை தோட்டத்தில் திராட்சை செடிகள் தான் இருந்திருக்க வேண்டும். அப்படித்தானே? அதான் உலகத்தினுடைய இயல்பு. திராட்சை தோட்டம் என்றால் அந்த திராட்சை செடிகள் தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் கடவுளுடைய அந்த இரக்கத்தை பாருங்கள், அதை வெளிப்படுத்துகிறது. கடவுளுடைய இரக்கத்தை, கடவுளுடைய அருளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளமாக திராட்சை தோட்டத்தில் அத்திமரத்தை நட்டு வைத்திருக்கிறார். அதாவது பயன்படாத, அதாவது மனமாற்றத்திற்கு தங்களை உட்படுத்திக் கொள்ள விரும்பாதவர்களையும் கடவுள் தன்னுடையவர்களாக தேர்ந்து கொள்கிறார். தன்னிடத்திலே அவர் ஏற்றுக்கொள்வதற்காக, தன்னுடையவர்களாக அவரை மாற்றிக் கொள்வதற்காக கடவுள் பிரியப்படுகிறார் என்று பார்க்கிறோம். அந்த அத்தி மரத்தை, திராட்சை செடியில் இருக்க வேண்டிய அந்த இடத்திலே அத்தி மரத்தை நட்டு வைத்திருக்கிறார். இந்த அத்தி மரம் என்பது மனம் மாற விருப்பமில்லாத மனநிலையை உடைய மனிதர்கள், கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்ட இடத்திலே கடவுளுடைய மக்களாக வாழ்வதற்கு விருப்பமில்லாத மனிதர்கள், கடவுளிடமிருந்து இறை அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இறைவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் வாழுகின்ற மனநிலையை உடைய மனிதர்கள். இதுதான் இந்த அத்தி மரம். பழைய ஏற்பாட்டிலும் இருந்தது, அது இப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது உலகத்தில் நாம் பார்க்கிறோம். எனவேதான் தூய மத்தேயு எழுதிய செய்தி 3ஆம் அதிகாரம் 10வது வார்த்தையில் அவர் சொல்லுகிறார், பாருங்கள், மரங்களின் வேரருகே கோடரி வைத்தாயிற்று. மரங்களின் வேரருகே கோடரி வைத்தாயிற்று. கனிகொடாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும் என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல இன்னொரு காரியம் பார்க்கிறோம், பாருங்கள், அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தார் என்றால் 3 ஆண்டுகள் காத்திருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் மக்களிடத்திலே 3.5 ஆண்டுகள் பணி வாழ்க்கை வாழ்ந்தார் என்கிற பொழுது 3 ஆண்டுகள் முழுமையாக அவரிடத்திலே பணி செய்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் மக்களை மனமாற்றம் அடைய செய்து அவர்களை கடவுளத்திலே கொண்டு சேர்க்கும்படியாக மிகப்பெரிய ஒரு பணியை 3 ஆண்டுகள் செய்தார். எனவே அவர் தொடக்கம் முதற்கொண்டு அவர் கற்பித்த வார்த்தை, மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று சொல்கிறார். மனமாற்றத்திற்கான ஒரு அழைப்பை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனுடைய முதல் நிலையிலேயே கொடுப்பதை பார்க்கிறோம். ஆனால் 3 ஆண்டுகளாகியும் இவர்கள் தங்களுடைய மனநிலை எந்த மாற்றமும் கொண்டு வரவில்லை. இவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்துவதும் காயப்படுத்துவதும் கடைசியில் அவரை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு அவருடைய எண்ணங்கள் போய்கொண்டு இருந்ததை தவிர தங்களுடைய மனதை மாற்றிக்கொள்வதற்கு, தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. இந்த ஒரு மனநிலையைத்தான் நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். அந்த மத்தி மரம் என்ன செய்கிறது? 3 ஆண்டுகளாகியும் கனி கொடுக்காமல் இருக்கிறது. இப்பொழுது கடவுள் சொல்கிறார், இந்த அத்திமரம் 3 ஆண்டுகளாக கனி கொடுக்காமல் இருக்கிறது, இவைகளை வெட்டிவிடும் என்று சொல்கிற பொழுது அங்கே தோட்ட தொழிலாளர் என்பவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளம். ஆண்டவர் சொல்கிறார், நான் பணியை ஏற்க அல்ல பணிவிட செய்யவே வந்தேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை அறிமுகப்படுத்துகின்றார். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோட்ட தொழிலாளராக அந்த அத்தி மரத்திற்காக அவர் பரிந்து பேசுவதை பார்க்கிறோம். அந்த அத்தி மரத்திற்காக தோட்ட தொழிலாளர் என்கிற நிலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறார். என்ன செய்கிறார்? இன்னும் 1 ஆண்டு நான் பொறுத்து பார்ப்போம். நான் என்ன செய்கிறேன்? அந்த அத்தி மரத்தை நன்றாக கொத்தி எறிவிட்டு அதை பராமரிக்கிறேன். அந்த 1 ஆண்டிற்குள் அது கனி கொடுத்தால் சரி, அப்படி இல்லை என்றால் அதை வெட்டி விடலாம் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தை கடவுளிடத்திலே அந்த அத்தி மரத்திற்காக பரிந்து பேசுகிறார். அதாவது மனமாற மனமில்லாமல் இருக்கக்கூடிய மக்களுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறார் என்று பார்க்கிறோம்.
பழைய ஏற்பாட்டில் பார்க்கிற பொழுது அந்த இஸ்ரேல் மக்கள் கடவுளுடைய மக்களாக, தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களாக, கடவுளுடைய சொந்த பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, மீட்பராக யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். எனவே புதிய ஏற்பாட்டை குறித்து பார்க்கிற பொழுது பாருங்கள், தூய பவுல் ரோமர்கள் திருமுகம் 9ஆம் அதிகாரம் 25வது வார்த்தையில் சொல்லுகின்றார், என் மக்கள் அல்லாதோரை நோக்கி என் மக்கள் நீங்கள் என அழைப்பேன். என் மக்கள் அல்லாதோரை நோக்கி என் மக்கள் நீங்கள் என அழைப்பேன். கருணை பெறாதோருக்கு கருணை காட்டுவேன். அப்போ நாமெல்லாம் பிறப்பினால் யூதர்கள் அல்ல, பிறப்பினால் இஸ்ரேலர்கள் அல்ல. ஆனால் கடவுளை விட்டு தூரமாய் இருந்த நம்மை, கடவுளுடைய மக்கள் என்று சொல்லப்படுவதற்கு தகுதியற்ற நிலையில் இருந்த நம்மை கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். எனவே இந்த நிலையில்தான் தூய பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 9வது வார்த்தையில் சொல்கிறார், நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எப்படி பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரேல் மக்களை கடவுளுடைய சொந்த மக்கள் என்று அழைக்கப்பட்டார்களோ, அதுபோல இன்று நாம் வாழுகின்ற காலத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று, கடவுளுடைய மக்கள் என்று நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம். ஆனால் உண்மையிலே கடவுளுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகின்ற தகுதி நமக்கு இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக பெரும்பாலும் அது இல்லை. ஏனென்றால் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே மனமாற விருப்பமில்லாமல் எப்படி இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ, அதுபோல இன்றும் நாம் திருச்சபையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய திருச்சபை என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் உருவாக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பெற்றோர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய திருத்தூதர்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வேத சாட்சிகள், இவர்களால் நிறைந்திருப்பதுதான் திருச்சபை. இதுதான் ஆண்டவருடைய மக்களினம். இந்த மக்களினத்தோடு நாமும் நம்மை ஐக்கியப்படுத்தி கொண்டிருக்கிறோம். திராட்சை தோட்டத்தில் நடப்பட்ட அத்தி மரத்தை போல நாமும் இணைந்திருக்கிறோம். திருச்சபை என்கிற தோட்டத்தோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை கனி கொடுக்கக்கூடிய அந்த புனிதர்களைப் போல, அல்லது வேத சாட்சிகளைப் போல, அல்லது இறைவாக்கினர்களைப் போல நாம் ஆண்டவருக்கென்று கனி கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோமா என்று பார்த்தால் பெரும்பாலும் அது இல்லாத ஒரு சூழ்நிலை. கனி கொடுக்கவில்லை, ஆனால் காய்க்காத அந்த அத்தி மரத்தை போல திராட்சை தோட்டத்திலே நாமும் நடப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில்தான் இன்று ஒரு புதிய ஆண்டு பிறந்திருக்கிறது. இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவரிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் பிரியப்படுகிறோம். அப்படி பிரியப்படுகிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக தந்தையாகிய கடவுளிடத்திலே பரிந்து பேசுகின்றார். ஆண்டவரே, கடவுளே, தந்தையே, இன்னும் இவர்களுக்கு சில ஆண்டுகளை, சில நாட்களை கொடுங்கள். நான் என்ன செய்கிறேன்? இவர்களுக்காக பரிந்து பேசுகின்றேன். இவர்களுடைய மனமாற்றத்திற்காக, இவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக நான் உம்மிடத்திலே மன்றாடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும், ஆனால் நான் மனமாற்றம் அடைய மாட்டேன். என்னுடைய சிந்தனைகளை மாற்றிக்கொள்ள மாட்டேன், என் வார்த்தைகளை மாற்றிக்கொள்ள மாட்டேன், என் செயல்களை மாற்றிக்கொள்ள மாட்டேன். ஆனால் எனக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது நாம் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய இரக்கத்தினால் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த கிறிஸ்துவனுடைய அருளினால் நாம் திருச்சபை பங்காளிகளாக, உரிமையுள்ள குடிமக்களாக நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த திருச்சபையில் நமக்கு வழிநடத்துவதற்கு எத்தனையோ பணியாளர்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை செம்மைப்படுத்தப்படுவதற்கு எத்தனையோ சூழ்நிலைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவைகளை நாம் பயன்படுத்தி கொள்ளாமல் நம்முடைய விருப்பத்தின்படி வாழ்ந்து கடவுளுடைய ஆசிரியரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற பொழுது நாம் பெரும்பாலும் இடறித்தான் விழுவோம். பாருங்கள், இந்த புதிய ஆண்டிலே நம்மை விட அறிவு மிகுந்தவர்கள், நம்முடைய செல்வம் மிகுந்தவர்கள், நம்முடைய திறன் மிக்கவர்கள், நல்ல உடல் ஆரோக்கியம் உள்ளவர்கள், நம்மை விட படித்தவர்கள், மேன்மை பொருந்தியவர்கள்,
எத்தனை பேர் கடந்த நாட்களில் கடந்த ஆண்டுகளில் இருந்த மனிதர்கள் இப்போது நம்மிடத்தில் இல்லை. அப்ப நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம்முடைய சொந்த பலத்தினால் அல்ல, நம்முடைய திறமையினால் அல்ல, நம்முடைய அறிவினால் அல்ல, கடவுளுடைய அருளினால், கடவுளுடைய இரக்கத்தினால் இந்த உலகத்தில் ஆண்டுடைய திருச்சபையில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் எதற்காக ஆண்டவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார்? எப்படி 3 ஆண்டுகளாக அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் அந்த அத்திமரம் கனி கொடுக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தாரோ அதுபோல கடவுள் நமக்காக காத்து கொண்டே இருக்கிறார். என் மகன், என்னுடைய மகள் இன்னும் சில நாட்களில், இன்னும் சில ஆண்டுகளில் மனம் மாறிவிட மாட்டார்களா என்று நமக்காக அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய மனமாற்றத்தை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக தந்தை கடவுளத்திலே பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். எனவே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஆசீர்வாதம் என்பது நம்முடைய மனமாற்றம் உள்ள வாழ்க்கையில் தான் அடங்கியிருக்கிறது. இந்த ஆசீர்வாதம் என்று திடீரென்று ஒரு நாள் பிறந்து விட்டது, ஒரு புதிய ஆண்டு பிறந்து விட்டது என்பதற்காக நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வந்துவிட போவதில்லை. நம்முடைய வாழ்க்கையுடைய மாற்றத்தை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாக அது மாற முடியும். அப்படி மாறுவதற்கு நாம் இறைவனில் நம்பிக்கை உடையவர்களாகவும் கடவுளுடைய திட்டத்தை அறிந்து செயல்படக்கூடியவர்களாகவும் தூய்மையான வாழ்வை நோக்கி பயணம் செய்யக்கூடியவர்களாகவும் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றிக்கொண்டால்தான் மெய்யாகவே இந்த ஆண்டு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தினுடைய ஆண்டாக மாற முடியும். அப்படி இல்லை என்றால் வழக்கத்தை போல, முன்பு இருந்தது போல அப்படியே நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன், நான் என்னை மாற்றிக்கொள்ளவே மாட்டேன். ஆனால் இந்த ஆண்டு என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக அமைய வேண்டும் என்று நினைத்தால் நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்வோம். இன்னும் ஒரு ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கப்படுமா அல்லது இந்த ஆண்டு முழுவதையும் நாம் கடந்து விடுவோமா நமக்கு தெரியாது. எனவே கொடுக்கப்பட்ட இந்த நாட்களில் நாம் ஒவ்வொருவரும் நம்மை மனமாற்றத்துக்கு உட்படுத்தி ஒரு பரிசுத்தமான வாழ்வை நோக்கி பயணம் செய்வதற்கு நாம் முடிவெடுக்க வேண்டும். நாம் எடுக்கக்கூடிய அந்த முடிவில் தான் இந்த ஆண்டு நம்முடைய வாழ்க்கையிலே அது ஆசீர்வாதமான ஆண்டாக அமைவது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. நாம் தான் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அப்படி செய்கிற பொழுது கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இதற்கு முன்பு நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், வேதத்தை வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், வழிபாடு கலக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். அதை இன்னும் நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும். இன்னும் தீவிரமாக இறைவார்த்தை வாசித்து தியானிக்க முன்வர வேண்டும், ஜெபிக்க வேண்டும், கடவுளுக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும். ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யாத மனிதர்களாக இருந்தால் அப்படி செயல்படுவதற்கு நாம் முன்வர வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த ஆண்டு நமக்கு அனைவருக்குமே ஒரு ஆசீர்வாதத்தினுடைய ஆண்டாக அமைய முடியும். எனவே நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த ஆண்டு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக அமைய வேண்டும் என்றால் மனமாற்றம் பெற்ற, இறைவனை தேடுகின்ற, கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய மனிதர்களாக நீங்களும் நானும் மாறுகின்ற பொழுது நிச்சயம் இந்த ஆண்டு நம் அனைவருக்குமே ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக அமையும் என்பதிலே சந்தேகம் இல்லை. எனவே இந்த ஆண்டிலே நோய்களோடு, போராட்டங்களோடு, கடன் பிரச்சனைகளோடு வாடுகின்ற மக்கள், சகோதர சகோதரி நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் நிச்சயமாக உங்களை அதிலிருந்து விடுதலை தருவார். அது சந்தேகத்துக்கு இடமே இல்லை. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அதற்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுபோல சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழுகின்ற மக்கள் இனி துன்பம் வந்து விடுமா? இல்லை, உங்களையும் சமாதானத்தோடு ஆண்டவர் நடத்துவார். ஆனால் அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் தக்க வைத்துக் கொள்வதற்கு இன்னும் இன்னும் நீங்கள் ஆண்டவரோடு அதிகமாக நெருங்க வேண்டும், இறைவனுக்கு பிரியமானவற்றை செய்ய வேண்டும். அப்படி என்றால் உங்களையும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வாதத்திலே வழி நடத்துவார். எனவே இந்த இறை வார்த்தைப்படி வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு ஆண்டை கொடுத்திருப்பது என்பது நாம் ஏதோ ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்டோம் அப்படி என்பதற்காக அல்ல, நாம் இன்னும் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக. பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். காலத்தை முற்றிலும் பயன்படுத்துங்கள் என்று சொல்கிறார். இந்த காலங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பது ஆன்மாக்களை தூய்மையாக்கப்படுவதற்கு. ஒவ்வொரு ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்படுவது கடவுளுடைய பார்வையிலே நாம் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு, பரிசுத்தமான வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைவதற்கு தான் கடவுள் இந்த ஆண்டுகளை, நம்ம நாட்களை கொடுத்திருக்கிறார். நாம் நினைக்கிறோம் இந்த உலகத்தில் எதையாவது செய்துவிட வேண்டும், இந்த ஆண்டு அதை செய்ய வேண்டும், அடுத்த ஆண்டு அதை செய்ய வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை தீட்டி உலக போக்கில் தான் அதிகமான பிரயாசங்களை செய்கிறோமே தவிர நம்முடைய ஆன்மாக்களை தூய்மைப்படுத்துவதற்கு, நம்ம ஆண்டவரை சந்திப்பதற்கு தயாராவதற்கு நாம் பெரும்பாலும் முயற்சிகளை செய்வது இல்லை.
அப்படி அல்லாமல் நம்ம ஆன்மாக்கள் தயாரிக்கப்பட வேண்டும், ஆண்டவரோடு இணைந்திருக்க முழு முயற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது இந்த உலக வாழ்க்கை எதுவுமே நமக்கு தடைபடாதபடி ஆண்டவர் இந்த ஆண்டை ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக மாற்றி கொடுப்பார். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் மேலானவற்றை நாடுங்கள், மற்றவை உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். எனவே இந்த ஆண்டு நம் அனைவருக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமைவதற்கு இந்த நாளிலே ஒரு முழு முடிவெடுங்கள். இந்த ஆண்டில் நான் இறை வார்த்தைகளை வாசிப்பேன், நான் தியானிப்பேன், ஜெபிப்பேன், இறைவனோடு என்னுடைய உறவை அதிகப்படுத்துவேன் என்று முழு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி செயல்படுங்கள். நிச்சயமாக நம் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளால் தந்தையாகிய கடவுளுடைய இரக்கமும் தயவும் கிடைக்கட்டும். நோய் நொடிகளோடு வாழுகின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பூரணமான சுகம் உண்டாகட்டும். கடன் பிரச்சனையோடு வாழுகின்ற மக்கள் ஆண்டவருடைய அருளினால் கடன் பிரச்சனையிலிருந்து வெகு விரைவிலே வெளியே வருவதற்கு ஆண்டவர் அருள் புரியட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து விடை